இங்க ஒரு ஹஸ்பண்ட்காரன் தன்னுடைய காது கேட்காத மனைவி கிட்ட நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன்னு சைன் லாங்குவேஜ்ல சொல்றான். அதை கேட்டு அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஆனா அடுத்த செகண்டே தன்னுடைய வைஃபுக்கு தான் காது கேட்காதுன்னு அசால்ட்டா நினைச்சு அவன் அஃபைர் வச்சிருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கூட சேர்ந்து இன்னைக்கு தன்னுடைய வைஃபை போட்டு தள்ளதை பத்தின பிளான சொல்லிட்டு இருக்கான். ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஹீரோயின் அவங்க பேசின எல்லா பிளானையுமே கேட்டுறா. திடீர்னு தனக்கு காது கேக்குங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிட்டா. எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுமேன்னு பயந்து எதையுமே காட்டிக்காம அமைதியாவே இருக்கா. அவன் கூட அஃபைர்ல இருக்கிற இந்த ஜியாங்கிற லேடியும் ஹீரோயினே போட்டு தள்ளுறதுக்கான பிளான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடறா. அங்கிருந்த சாண்ட்லியர் லைட்டோடைய ரோப்பையும் கட் பண்ண ஆரம்பிச்சிடறா. அந்த லைட் கரெக்டா ஹீரோயினுடைய தலைக்கு மேல தான் தொங்கிட்டு இருக்கு. எவ்வளவு ரோப்பை கட் பண்ணி விட அந்த லைட் கரெக்டா ஹீரோயின் தலைக்கு மேல விழ வர கிளவரா யோசிச்ச ஹீரோயினும் பக்கத்துல இருந்த ஸ்பூனை தட்டி விட்டு அதை எடுக்கிற மாதிரி கீழே குனிய அந்த பேராபத்துல இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சிடறா. ஒரு நிமிஷத்துல நம்ம ஹீரோயினுக்கு உயிரே இல்ல. ரொம்ப பயந்து போயிடுறா. உடனே இந்த ஹஸ்பண்ட் காரனும் இந்த சியாங்கிற பொண்ணும் ஹீரோயின் மேல அக்கறை இருக்கிற மாதிரி உனக்கு என்னாச்சோ ஏதோச்சோன்ட்டு ரொம்ப பதறி போயிட்டு அவளை ரொம்பவே கேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா மனசுக்குள்ள இதுலேருந்து தப்பிச்சிட்டாலே அடுத்த பிளான் ஆரம்பிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அது இந்த லைட்டோடைய ரோப் மக்கி போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அறந்து கீழே விழுந்துச்சு. நீ எதுக்கும் பயப்படாதம்மா, நான் போயிட்டு உனக்காக சூப் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளுக்காக சூப் ப்ரிப்பேர் பண்றான். அதுல பாய்சனையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரான். அவளுக்கு தான் ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு இந்த ரெண்டு பிசாசுங்களும் சேர்ந்து தன்னை போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டு இருக்குதுங்கன்னு. ஸோ கண்டிப்பா இந்த சூப்லயும் ஏதாவது பாய்சனை கலந்துருப்பாங்கன்னா அதை குடிக்க கூடாதுன்னு நினைச்சு அது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறா. ஆனா இந்த ஜியா ஹீரோயினே விடவே மாட்டேங்கிறா. அவருடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே போரா இருக்கு. இந்த சூப் பண்ணி குடிச்சாதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி அதை கொடுக்க பாக்குறா. சடனா வேணும்னு சொன்னா டவுட் வரும் இல்லையா, அதனால அதை வாங்குற மாதிரி வாங்கி கை தவறுதலா கீழே போட்ட மாதிரி அந்த பவுல கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. அடடா இதுல இருந்து தப்பிச்சாலேன்னு சொல்லிட்டு இந்த ஹஸ்பண்ட் காரனுக்கா செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஹீரோயினும் அச்சோ நீங்க என் மேல இருக்கிற அக்கறையில கொடுத்தீங்க, நான் தான் இப்படி கீழே கொட்டி ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறா. இதுக்கு மேலேயும் இந்த ஜியாவால பொறுமையா இருக்க முடியல. இன்னைக்கு இவ கதையை என் கையாலே முடிச்சிருன்னு சொல்லிட்டு பக்கத்துல இந்த நைஃப் எடுத்துட்டு ஹீரோயினை குத்தலான்ட்டு போகும்போது இந்த ஹஸ்பண்ட் காரன் தடுத்துறான். நீ இந்த மாதிரிலாம் வெப்பனை யூஸ் பண்ணினா போலீஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவளை குத்த விடாம ஸ்டாப் பண்ண. இவளுக்கு ஹீரோயின் மேல டவுட்டாவே இருக்கு. இன்னைக்கு இவ நடந்துக்கிறது எல்லாமே ஸ்டேஞ்சா இருக்கு, இவளுக்கு காது கேட்கும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு டவுட் பண்றா. அதனால ஹீரோயினுக்கு அவங்க அப்பா ஆசாசையா வாங்கி கொடுத்த ஆன்டி கலெக்ஷன் பொருட்களெல்லாம் எடுத்து அதை வேணும்னே கீழே போட்டு உடைச்சிட்டு இருக்கா. இதெல்லாத்தையும் பாக்குற ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் ஹீரோயினுக்கே நல்லாவே புரியுது தனக்கு காது கேட்கும் நினைச்சுதான் தன் மேல சந்தேகப்படுறாங்க, தன்னை டெஸ்ட் பண்ணாதான் இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு நினைச்சு. அதனால ஒரு வார்த்தை கூட பேசாம திரும்பி கூட பார்க்காம அழுதுகிட்டே வேக வேகமா அவருடைய ரூமுக்குள்ள வந்துடுறா. நம்ம ஹீரோயினியா எதுக்காக இந்த ஹஸ்பண்ட் காரன் கொலை பண்ண நினைக்கிறான், அவன் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ற இந்த ஜியாங்கிற பொண்ணு யாருன்னு மொத்த கதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த பாட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.